ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் பொடி சீஸ் ரோல். நம்ம ப்ரான் ஸ்டஃபிங்குள்ளே சீஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி 1 கப் அளவு எடுத்துருக்கேன். புதினா 1 கப். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் 4 சேர்த்துருக்கேன். எலுமிச்சப்பழ ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3லேருந்து 4 பல்லளவு பூண்டு, ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் தான் வந்து நம்ம ப்ரான் ஸ்டஃபிங்குள்ளே நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான் ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். இதை வந்து டீவைன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, நம்ம சட்னிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கொஞ்சம் ஒன்றும் பாதையுமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம ரோல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச ப்ரான், நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச சட்னி, இது கூட பருப்பு மிளகாய் பொடி, அப்படி இல்லைன்னா இட்லி பொடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிங் ஷீட் இருந்தால் தான் வந்து அதை ரோல் செய்ய முடியும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச ப்ரானை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காகவே நம்ம தட்டிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச சட்னி சேர்த்துக்கலாம். நீங்கள் சட்னி வந்து நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது வெளியில் வந்துடும். இப்போ மேலே கொஞ்சமாக இட்லி பொடி, இதுக்கு மேலே நம்ம சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். நம்ம அதிகமாக வச்சுட்டாலும் ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் கரெக்டாக ஒரு ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ ரோல் பண்ணும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணோம். நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, கேப் எதுவும் இல்லாத மாதிரி. அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து இதே மாதிரி நம்ம கிளிங் ஷீட் வச்சு இது நல்லா நம்ம டைட்டாக சீல் பண்ணிக்கலாம். சைட்லலாம் எதுவும் கேப் இல்லாத மாதிரி பார்த்து எல்லா பக்கமும் நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒரு சின்ன கேப் இருந்தாலுமே வந்து நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது தண்ணி உள்ளுக்கு வந்துடும், அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அகலமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரோலை உள்ளே சேர்த்துக்கலாம். இது உள்ளே சேர்த்துட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அந்த கிளிங் ஷீட் கூட ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆற வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆறுனா தான் வந்து கட் பண்ணும்போது ஸ்லைஸ் நல்லா போட வரும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு இந்த கிளிங் ஷீட்டை கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இட்லி பொடி இல்லை பருப்பு மிளகாய் பொடி ஏதாவது நம்ம இந்த மாதிரி தூவிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த லேயர் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா கோட் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்டான ப்ரான் பொடி சீஸ் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.